செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லை. கார்த்திகை மாதம் பிறந்ததை ஒட்டி சபரிமலை சுவாமி ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு யாத்திரை செல்ல துளசி மணி மாலை அணிவித்து விரதத்தை துவங்கிய காஞ்சிபுரம் ஐயப்ப பக்தர்கள் கோவில் அர்ச்சகர்கள் குருசாமி ஆகியோரிடம் துளசி மணி மாலை அணிந்து கொண்டு சரண கோஷமிட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளா மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதத்தை தொடங்குவது ஐயப்ப பக்தர்கள் வழக்கம். அதன்படி கார்த்திகை மாதம் தொடங்கிய முதல் நாளான இன்று கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் திருக்கோவிலில் நகரீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள கோவிலுக்கு கருப்பு நீலம் காவி உடை அணிந்து வந்த ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலைகளை வாங்கி கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கோவில் அர்ச்சகர்கள் குருசாமியிடம் வழங்கி சரண கோஷமிட்டு துளசி மாலை அணிந்து கொண்டு சபரிமலை யாத்திரைக்கான 48 நாட்கள் விரதத்தினை மேற்கொண்டனர். சபரிமலை யாத்திரைக்கு மாலை அணிவிக்க வந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கி மகிழ்ச்சியுடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். மாலை அணிந்து விரதம் ஏற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்.